ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்னன்னா வந்து த்ரிஷா அவர்கள் வந்து டிவிகே வந்து வெற்றி பெற்ற உடனே வந்து வந்தாங்க. இது மே 4ஆம் தேதி நடந்த விஷயம் தான் அது. பட் இப்போ அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. இங்கே கூட வந்து இருக்கிறவங்க வாழ்க வாழ்க இளம் தலைவரே அண்ணி அப்படின்னு கூப்பிடுறது அதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Don't normalize those type of things because that is so creepy. பிகாஸ் ஏன்னா வந்து டிவோர்ஸ் கேஸ் அதுன்னு போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ரீசனும் வந்து த்ரிஷா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்ற டைமில் நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்றதில்ல. ஓகே, இந்த விஷயங்கள் வந்து மாறுச்சுன்னா சரி. இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் மீம்ஸ் ரியாக்ஷன். அண்ட் ஒன் மோர் திங் பிஃபோர் கெட்டிங் டு திஸ் வீடியோ. ஸோ தளபதி அவர்கள் வந்து பதவி ஏற்பதில் நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஆளுநர்கிட்ட போய் இன்றைக்கி வந்து பேசிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து டேட் வந்து 7ஆம் தேதி சரியா. இன்றைக்கி வந்து நேரு உள் விளையாட்டரங்கில் வந்து பதவி ஏற்கிறதா வந்து இருந்துச்சு. பட் ஃபார் சம் ரீசன் அன்ஃபார்ச்சுனேட்லி தோஸ் டைப் ஆஃப் திங்ஸ் டிடன்ட் ஹேப்பன் இன் திஸ் டே. பிகாஸ் ஆஃப் பெரும்பான்மையை வந்து காமிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து தாட்டி விட்டாப்புல. அப்புறம் எல்லா கட்சிகளுமே போய் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுத்து அந்த இன்னும் எவ்வளோ ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ தான் வந்து வேணும்னு நினைக்கிறேன் சிபிஎம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து கொண்டே உட்கார வச்சுருங்க. ஐயோ சாமி. இன்னொன்று என்ன டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ்னு வேற சொல்லி இன்றைக்கெல்லாம் செம எல்லாம் மண்டை வெடிச்சிரும் போல் அந்தளவுக்கு இருந்துச்சு. சரி, ஓகே, அதை பேஸ் பண்ணி வந்துருக்கிற மீம்ஸ் அதோட பேலன்ஸ் மீம்ஸ் எல்லாம் வந்து ஒட்டுக்கா வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. என்னப்பா நீ கீழே பார்க்கறதே இல்லையா? ஓகே, திரும்ப நாத்தாக்கா. ஸோ இப்போ நாத்தாக்கா வந்து காணாமல் வந்து போயிட்டாங்க. அதாவது காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ப்ரெஷரில் வந்து அந்த ஒரு கட்சி அப்படின்றது காணாமல் போய் விட்டுருச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. பிகாஸ் ஏன்னா அவங்க வல்லுன்னு குறைச்சிட்டு இருந்தாங்க. திரும்ப வந்து அவன் சாக்கடை வந்து திரும்ப வந்து வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டாப்புல. பட் என்ன தான் வந்து போட்டாலுமே வந்து திரும்ப வந்து எப்படியாச்சும் இவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு. இது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட் வேணுன்னா மேலே வந்து கார்டு தரேன், அங்கே போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் மீமுக்கு வந்து போகலாம். விழுப்புரம் ரயில்வே நிலையம் எதிரே செயல்படும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் கடை ஷட்டரை இழுத்து மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓகே, இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து எந்த கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்பீடாக வந்து இருப்பாங்க அப்படின்றது வந்து தெரியாது. பிகாஸ் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்னென்ன பதவி அப்படின்லாம் பார்த்துட்டு தான் வந்து அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ செய்வாங்க. பட் வந்து அந்த தொகுதிகளை வென்ற உடனே, அதாவது இவங்க தான் வந்து பெரும்பான்மைன்னு ஆன உடனே வந்து அந்த உரிமைகள் அப்படின்றது தாண்டி பொறுப்புகள் வந்து நாங்கள் சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையுமே போய் வந்து செஞ்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. பட் ஒன் மோர் திங், இப்போ நியூஸ் மீடியாஸ் எல்லாம் வந்து தாவேக்கா தும்முனாலே வந்து குத்தம் அப்படின்ற மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, எதையாச்சும் காமிச்சாங்களே. இப்போ தாவேக்கா வந்து தும்முனாலே வந்து ஒன்றும் கிடையாது. 2-3 விஷயங்கள் ஏதோ பட்டாக்கத்தி எடுத்து வெட்டி போட்டாப்புல தெரியாதனமாக வந்து அந்த ஒரு எம்எல்ஏ அவர். அதனால அது மிகப்பெரிய அளவில் வந்து இதாகிட்டு இருந்துச்சு. பட்டாக்கத்தி எடுத்து கேக்கு வெட்டினதுக்கே எப்படி பட்டாக்கத்தி எடுத்து ஒருத்தர் வடக்கனை வெட்டினாங்க, அதுக்கு என்ன வந்துச்சு ஒன்றுமே தெரிலல. பட் இவங்க இப்படி பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கல. பிகாஸ் ஏன் அப்படின்னா தாவேக்காவை சொல்லலை, நான் வந்து நியூஸ் மீடியா சொல்கிறேன். முக்கியமாக சன் டிவிலாம் போட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாலுமே திட்டுறாங்க, என்ன பண்ணாலுமே நியூஸஸ் வெளியே வந்துட்டே இருக்காது. சின்ன விஷயமா இருந்தாலுமே இப்போ ஃபோக்ஸோவில் வந்து இன்னொருத்தரை கைது பண்ணியிருக்காங்க, அது கைது பண்ணிட்டாங்க சரிங்களா. ஏன்னா வந்து இதுதாண்டா வந்து டிவிக்கே அப்படின்னு வந்து திரும்ப வந்து அந்த கொத்தடிமைகள் ஆர் சம்திங் வந்துருப்பாங்கள்ல. ஸோ யாரெல்லாம் வந்து விஜயை பிடிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு விஷயம் நடந்துருது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க அந்த நிர்வாகி, டிவிகே நிர்வாகி. ஸோ அவங்கள வந்து கைது வந்து பண்ணிட்டாங்க. பட் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரியமா இதுக்கு தான் வந்து இவங்களை உட்கார வச்சிங்களா அப்படி இப்படின்னு. எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எங்கே போனாங்க, அவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்றது எனக்கு வந்து சத்தியமாக தெரில. அந்த டைமில் நியூஸ் மீடியாஸ் எல்லாம் வந்து டிஎம்கே கொடுக்குற காசை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்ற கேள்வி தான் இருக்குது. யாரை நம்புறேன்னே தெரில. புலம்புனா புலம்பிகிட்டே இருக்கணும். ஸோ வி ஜஸ்ட் கெட் இன்டு தி போலாம்.
ஃபுல் வீடியோ நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஃபுல் வீடியோ நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன். நல்லா இருக்குடா எடிட்டிங்கு. பட் இது உண்மையாக நடிப்பான்னு வந்து சத்தியமாக தெரியல இப்போ வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நடிப்பாக தான் வந்து இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஸோ அழுததுக்கெல்லாம் வந்து யாரும் பரிதாபப்பட வேண்டாம். ஏன்னா வந்து அவங்க அழுகக்கூடிய ஆள் தான். ஹீ டிசர்விங் தட் பார்ட்டி இஸ் டிசர்விங் தோஸ் டைப் ஆஃப் க்ரை. ஸோ அந்த வந்து டீயர்ஸுக்கு அவங்க வந்து சொந்தக்காரங்க தான், அவங்க டிசர்விங் தான். ஏன்னா இத்தனை நாள் அழுக வச்சதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக திரும்ப அழுகணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். இது அகைன் வந்து அதே மீம் டெம்ப்ளேட்ல இது வந்து டிஎம்கே போட்டிருக்காங்க. அடுத்ததுக்கு வந்து போகலாம். ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் வந்து சீரியஸான ஒரு விஷயம். பட் என்ன பிரச்சனைனா, ஈழத்தில் வந்து அவர் வந்து எம்பியாக இருக்காப்புல. ஸோ அவர் வந்து பேசினதை தாண்டி வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. அது முடிஞ்ச அடுத்த நாளே வந்து காங்கிரஸ் கூட கை கோர்த்துட்டாங்க. அது ஒரு இதாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஈழத்தமிழர்களை வந்து ஒடுக்குச்சு அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க ஆட்சியில் இருந்தப்போ தான் எல்லா விஷயங்களுமே பண்ணாங்க. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்றது தெரில. பிகாஸ் இவர் வந்து வாழ்த்து தெரிவித்த உடனே இது 5/5/2026 அப்போ வந்து இது நடந்திருக்கு. ஸோ அடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து காங்கிரஸ் போனாங்க, கூட்டணியும் வந்து வச்சுட்டாங்க. ஸோ பார்ப்போம். இந்த ஸ்பீச் பாருங்கள். இந்த ஸ்பீச் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்க சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்ல ஜாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வந்து வடக்கு மாகாணத்தில் வந்து தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் வந்து நான் நெடுந்தீவு அல்லது டெல்ஃபிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு வந்து மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில கிட்டத்தட்ட 7 நாட்கள்ல 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் வந்து நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்கள் சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்ல ஜாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு மின்சாரம் தீவு பகுதிகளுக்கு வழங்கப்படும். அவ்வளவுதான். ரொம்ப ஜாலியாக வந்து சிரிச்சுட்டு வந்து மனுஷன் வந்து பேசினாப்பில்ல. பட் ஆஃப்டர் இது முடிஞ்ச உடனே வந்து வேறு வழி இல்லை, வேறு யார் கூட வந்து கூட்டணி வைக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ தான் வந்து வரவே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு காலையில் அந்த நியூஸை பார்த்த உடனே டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வாஸ் அலையன்ஸ் அப்படின்னு வந்த உடனே ஏன்னா ரூமர்ஸை சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு முன்னாடியே வந்து லோயாலா மணி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். எல்லோரும் பார்த்து சிரித்தாங்க. பட் அது உண்மை ஆகிருமோன்ற பயத்தில் இன்றைக்கி இருந்துச்சு. பட் அதுக்கான வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிஎம்கே சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ என்னென்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒட்டுக்காச்சுன்னா ஆட்சி அமைச்சிருவாங்க. பட் ஏடிஎம்கே மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிம்பம் நல்லவங்க அப்படின்ற ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது மொத்தமாக போயிடும். பிகாஸ் டிஎம்கே எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நீங்கள் திரும்ப போய் வந்து டிஎம்கே கூட திரும்ப இல்லை, அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பிட்ரைகள்னு வந்து சொல்லலாம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் டீமுக்கு வந்து போகலாம். வரலாறு தெரியும், அரசியல் தெரியும், ஒரு தெரியாது. டிவிட்ட பத்தி சொல்ற சும்மா இந்தியா தான் வச்சு போட்டுருவேன். நீ முதலமைச்சர் ஆயிட்டு நீ போய் பிஜேபி போய் போயிடணும். விஜய் தப்பா சொன்ன, நீ சும்மா சொல்றேன். விஜய பத்தி இந்தியாவுன தரிடுவேன். அது விஜய் மாமன் ஏத்துட்டானா வச்சுட்டோம், ஊரே தூரம் விட்டுருவோம். இவ்வளோ பேசுறீங்களே, இத்தனை பெண்களை பண்ண என்ன பண்ண? நான் புடுங்கினேன் கேக்குறேன். ஃப்ரீ பஸ் நாங்க ஒன்றும் விட சொல்ல, நீங்க உங்க இதுக்காக தான் விடுறீங்க. அம்மா இத்தனை மழை ஆச்சு, அப்பெல்லாம் என்ன ஆச்சு? என்ன சொன்னாரு? விஜய் வந்தாரு, பொண்ணு கடை விஜய் வந்து சாப்பாடு கொடுத்தாரு, போதில பேசுறாரு. சத்தியமா விஜய் தான் ஒண்ணு சொல்ல. உங்களை மாதிரி ஒரு ஒருத்தவங்களை விட்டு விட்டு ஏறி மயிறு மாதிரி பேசல. எங்க விஜய் மாமா தப்பா நீ பேசினீர, உனக்கு ஆள் தான் பாத்துக்கோ. நான் யாரையும் அடிச்சேன்னா நீ தாண்ட மாட்டேன். என்னடா நான் பார்த்தா வந்து நான் ஃபுல் வீடியோ வந்து பார்க்குறேன். அவங்களுக்கே பார்த்தீங்களா தெளிவாக சொல்கிறாங்க, ஓசி பஸ் நாங்கள் விட சொல்லலை, நீங்கள் தான் விட்டீங்க அப்படின்னு. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி அவனை இது வந்து ப்ரீவியஸாக வந்து அதாவது என்னென்னா
எலெக்ஷனுக்கு பிஃபோர் இருந்துச்சு போல். நான் பார்த்தா எடுத்து வச்சு பார்த்துன்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து போகலாம். எழுதி வை 2026 தேர்தலுக்கு பிறகு சம்டைம்ஸ் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மீம்ஸ் வரும்போது நம்ம எல்லாம் அறியாமல் நமக்கு சிரிப்பு வந்து வருது. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இது என்னென்னா வந்து எப்படா அது வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒய் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க, டிஎம்கே அந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ என்னென்னா வந்து இது எங்கே நடந்துச்சு அப்படின்றது எனக்கு வந்து தெரில. பாலிமர் நியூஸ் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தானுங்க. என்னென்னா தாவேகாவினர் வண்டி போகும்போது டிஎம்கே காரங்க போட்டு உடைக்கிறது, அடிக்கிறது. ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அடித்து உடைக்கிறது, கண்ணாடியெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க. இது என்னையா? ஐயோ, மதுரை மதுரை மாவட்டம் கப்பலூர் வாக்கு எண்ணும் மையத்துக்கு வருகை தந்த தாவேகவினரின் வாகனங்களை திமுக துண்டு அணிந்தவர்கள் அடித்து நொறுக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிய அந்த கும்பல் கார் முன்பு இருந்த தாவேக கொடியையும் சேதப்படுத்தினர். எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க மனசாட்சியில் காலடி. என்னோட பாதுகாப்புக்காக அங்கு நின்றிருந்த போலீசார் தாக்குதல் நடத்தி டிஎம்கேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் மீவுக்கு வந்து போகலாம். இப்போ வந்து அடங்கிருச்சுன்னு நினைக்கிறேன், தெரில. மேபி இஷ்யூ ரிப்போர்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். எல்லாரும் இருட்டாக போகுதுன்னு அழுகிறாங்கப்பு. நான் சூரியனை மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு. மறைய போகுதுன்னு அழுகிறாப்பு. ஐயோ, நல்லா இருந்துச்சு இந்த மீம். ஆக்சுவலாக வந்து மறைஞ்சு போச்சு. ஓகே, மறைஞ்ச மாதிரியே வந்து இருக்கட்டும். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. பாத்தீங்களா வடைய பாத்தீங்களா? வடை சுட்டாச்சு, வடை சூப்பரா இருக்கு. வட்ட வட்ட பாறையிலே ஓகே, அது வந்து இருந்துச்சு. இது வந்து பிஃபோர். இப்போ என்னென்னா சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் என்னென்னா அவர் வாய் தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து முன்னொரு காலத்தில் எம்ஜிஆரை தப்பாக பேசுறது, அப்புறம் சரி அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு ஆள். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்கை பற்றி ஃபஸ்ட்டு வந்து அந்த மனுஷனே கிடையாதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் புகழ்ந்து பேசுகிறது. அதே கேப்டனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், மாற்றி வந்து பேசிகிட்டே இருக்கிறனால இது எல்லாமே ரெக்கார்டும் ஆயிடுதா. ஸோ அப்படின்றதுனால என்ன ஆகுது, இது இவருக்கே வந்து பேக்லாஷ் ஆகிடுது. அப்படின்றதுனால அதை வச்சு நல்லா வந்து மீம் வந்து போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ரூஃபெல்லாம் யாரும் கேட்க தேவையில்லை. ஏன்னா உள்ளே போய் சர்ச் பண்ணிங்க ஓல்டு ஸ்பீச், சீமான் ஓல்டு ஸ்பீச்னு கேட்டிங்கன்னா அபவுட் யார் பேர் வேணும், எம்ஜிஆர் ஆர் விஜயகாந்த் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்கள பற்றியே பேசியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. இப்படி மாற்றி உழப்பிட்டு இருக்கிறனாலேயே வந்து டெபாசிட் கூட இல்லாமல் தோற்றார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து போகலாம். எஸ், குட் அனிமேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து இதை மட்டும் தனி செக்டாராக எடுத்து நான் வந்து பண்ணலாம். ஏன்னா அனிமேஷன்ஸ் வீடியோஸ் வந்து நிறையா தந்திக்காரனும் சரி, இன்னும் ஃபேன் எடிட்டுமே சரி நிறையாவே வந்திருக்கு. ஸோ அதை வச்சு டிவிக்கு அனிமேஷன் வீடியோஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஓகே, அதுக்கு வந்து பார்ப்போம். பிஃபோர் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து நான் பொலிட்டிக்கல் சேனல் லிங்க் வந்து கீழே வந்து நான் வந்து கொடுக்குறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அது வந்து என்னுடைய புது பொலிட்டிக்கல் சேனல் ஆஃப் தாவேக்காவில் என்ன மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத தாண்டி என்னுடைய வயசுலேருந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ அப்படின்றதுனால அது வந்து நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா, மறக்காமல் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது அகைன் வந்து இன்னொரு தியேட்டரில் வந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜயின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜனநாயகனுக்கு வந்து டைட்டில் தான் வரும். ஓகே, இது இவங்க எடிட் பண்ணதா? ஓகே 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 செலிப்ரேஷன் இன் தியேட்டர் சூன் வந்துடும். இனி டக்குன்னு வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் பதவி ஏற்கணும் அப்படின்றத வந்து ஆசைப்பட்டுக்கிற போட்டு இந்த போல பொழப்பிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு அதுதான் வந்து மனசு வந்து கேட்க மாட்டேங்குது. ஓகே, ஆக்சஸ் மை இந்தியா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்காங்கன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது.
ஓகே திஸ் இஸ் நாட் அன் மீம், திஸ் இஸ் அன் எடிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லாவே வந்து இருந்துச்சு. நான் மீம்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறையா மீம்ஸ் தாண்டி நிறைய இஷ்யூஸும் வந்து நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே நம்ம அடுத்து வந்து இருக்குதா? அடுத்து இருக்குது. ஓகே இருங்க. குறிப்பாக அதுதான் இப்போ வந்து சேகர் பாபு அழுகும்போது ஆர் சம்திங் வந்து ஃபேக் அழுகிறாரோ உண்மையாக அழுகிறாரோ, பட் இதுக்கான காரணம் வந்து அது அவரே தான். பிகாஸ் ஆஃப் அந்த துப்புரவுப்பினர்கள் வந்து அவ்வளோ இதில் இருக்கும்போது வந்து சிரித்து பேட்டி கொடுத்தது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நீலம் சோஷியல்லேருந்து வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் இதை பற்றி என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என்ன ப்ரெஸ்ஸா, நீ யார் அப்படின்ற மாதிரி வந்து அசிங்கப்படுத்தி வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க. அதுக்கான கான்சிக்வன்சஸ் தான் வந்து இது. ஓகே இது தளபதி அவர்கள் வந்து கணித்த மீமு பார்க்கலாமா? பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்போ அறிவாலயத்துல போய் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். நான் கூட வந்து இதெல்லாம் வந்து சும்மா வந்து சொல்லிட்டு வந்துருக்கோம், இது வந்து ரியலாக இருக்காதுன்னு வந்து நான் வந்து நினச்சேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இதுதான் வந்து உண்மையாகவே நடந்துக்கிட்டு வந்துருக்கு. பட் என்னென்னா இப்போ மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கிறது என்னென்னா, அந்த ஒரு பெரும்பான்மை மட்டும்தான். அந்த பெரும்பான்மை மட்டும் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா விஜய் வில் பிகேம் என சீஃப் மினிஸ்டர். அது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இதுக்கு பின்னாடி இது நடுவுலையும் தாண்டி இதுக்கு ஃபுல்லாக வந்து அப்டக்கல் கொடுத்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னா பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம், பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் டீமுக்கு வந்து போகலாம். வட்ட வட்ட பாறையிலே அது அப்படி தான் வந்திருக்கு. சாட்டை ஆனால் வந்து திரும்ப வந்துட்டாப்பில் வந்துட்டு திரும்ப கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா கொஞ்சமாச்சும் வந்து இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய அடி வாங்குச்சு நாத்தாக்கா வந்து ராஜ்பவரன் அப்படின்ற ஒருத்தர்னால. திரும்பவும் வந்து அது எப்படித்தான் வந்து பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரில. பார்க்கலாம் என்ன கருமோ. நம்ம நெக்ஸ்ட் டீமுக்கு வந்து போகலாம். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில் அறையணும். அழுகுறான். அது அழுவல, கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயிருக்குது, அழுவல. திஸ் வெரி குயிக்லி. ஆமாம் இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கையெடுத்து கும்பிட்டு எல்லாரையுமே வந்து எழுதிட்டு போயிட்டாங்க. ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது. வி ஜஸ்ட் கெட் டு அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர் திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் களமிறங்கி இருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் தற்போது வரை வாக்குகளின் எண்ணிக்கை 29,027 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அப்புறம் வந்து சொல்லி ஆகணும், இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக நிறையா விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போகணும் அப்படின்றதுனால அனிமேஷன்ஸ் நான் சொல்கிறேன், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அனிமேஷன் சிரிக்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப வந்து அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து வச்சிருக்கு, அது தனியாக வந்து எடுத்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். செலிப்ரேஷன் இது எங்கே ஊட்டின்னு வந்து நினைக்கிறேன். ஊட்டியில் தான் செலிப்ரேஷன்ஸே வந்து மாசாக வந்து இருந்துச்சு. லிட்டலாக வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்க்குறீங்க. திருவிழா மாதிரி இருக்குங்க பாருங்க, மாசா வந்துருக்கு. ஓகே இது இன்னொரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்து சில பேர் வந்து டிஎம்கே ஆதரவாளர்களாக இல்லை வந்து வேறு கட்சியினோட ஆதரவாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க அப்பா அம்மா அவங்கள சொல்கிறேன். ஸோ அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் கிவன் சேலஞ்சே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஜென்சி கிட்ஸுக்கிட்ட முதல் தலைமுறை வாக்காளர்கிட்ட வந்து வரட்டும், நான் இவ்வளோ கொடுக்குறேன், இல்லைனா இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு. ஸோ அதற்கு தான் வந்து இந்த வீடியோ பாருங்கள். விஜய் ஆட்சிக்கு வரட்டும், வரலன்னு வச்சுக்க, வந்துட்டா நான் கிச்சனை கிளீன் பண்ணுறேன். ஒன்றும் பண்ண முடியாது, வந்துட்டாங்க. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து அப் டு டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். டிவிக்கே பற்றி நிறைய பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அவங்க எப்படி வந்து அந்த ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் சேனலில் வந்து அப்டேட் பண்ணப்படும். ஸோ மறக்காமல் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ